தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புயலின் உக்கிர தாண்டவத்தில் ஒரு செழிப்பு மிக்க நகரமே காணாமல் போனது, அதுவும் நம் தமிழ்நாட்டில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? புயலின் இயற்கை சீற்றத்திற்கு நடுவே நமது தொலைபேசி முதல் நமக்கு சொந்தமான செயற்கைக்கோள், வயர்லெஸ் கருவிகள், வாட்ஸ்அப் தொடர்பு மற்றும் தமிழக மற்றும் மத்திய அரசுகளின் அவசர கால உதவிகள் என நம்மை காப்பாற்ற இன்றைய நவீன விஞ்ஞான வளர்ச்சி கவனித்துக் கொள்கிறது என்றாலும், தற்சமயம் நடந்த சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நடந்த இயற்கை பெருவெள்ளத்திற்கு நடுவே மக்களை தொடர்பு கொள்ள தொலைபேசியிலோ வாட்ஸ்அப் தொடர்போ என்று நவீன வசதிகள் சற்று செயல்படவில்லை என்பது உண்மை. அப்படி இருக்கையில் பழைய நினைவொன்றை இன்றைய தலைமுறையினர் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம். சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன் இந்த நவீன வசதிகள் சற்று குறைவாகவே இருந்த காலகட்டத்தில் தனுஷ்கோடி என்ற ஒரு வணிக நகரம் இருந்ததும் அது மறைந்தது எப்படி என்றும், தனுஷ்கோடி என்ற தொலைந்து போன ஊரின் பின்னே இருக்கும் அந்த கடும் துயரத்தை பற்றி இன்று யாருக்கும் தெரியாது. இன்றைய தலைமுறையினர் சிலருக்கு மட்டுமே தமிழகத்தில் தனுஷ்கோடி என்ற ஊர் இருந்திருக்கிறது என்று தெரிய வாய்ப்பிருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நெஞ்சை பிளக்கும் தனுஷ்கோடியின் கதையை கேளுங்கள். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் அப்போது கோவில்கள், சர்ச்சு, துறைமுகம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், தபால் நிலையம், ரயில்வே குடியிருப்புகள், ரயில் நிலையம் என சகலமும் இருந்தன. புராண காலம் தொட்டே மிகவும் புகழ்பெற்ற வணிக நகரம் அது. ராம ஹனுமான் பாதங்கள் பட்ட புண்ணிய ஸ்தலம் அது. மதுரை, சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து வரும் ரயில்கள் ராமேஸ்வரம் வருவது கிடையாது, நேராக தனுஷ்கோடி சென்றுவிடும். அப்படியானால் ஊரின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ராமேஸ்வரத்திற்கு வரவேண்டுமெனில் பாம்பனிலிருந்து சண்டிங் என்று சொல்லக்கூடிய தனி ரயிலில்தான் வர முடியும். டிசம்பர் 22, 1964 வரை கலகலப்பாக தன் பணிகளை செய்து இயங்கிக் கொண்டிருந்த ஊர். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நாளை இந்த நகரம் இருக்காது என்று. 23/12/1964 உலகமே எதிர்பார்க்காத நாளாக அமைந்தது. தனுஷ்கோடியின் அன்றைய தினமானது தொடக்கம் முதலே வழக்கத்தை விட அதிகமான காற்றையும் மழையையும் எதிர்கொண்டிருந்தது. கடலுக்குள் செல்வதற்கு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. வங்கக்கடலில் தோன்றிய புயல் எங்கு எப்போது கரையை கடக்கப் போகிறது என்பது பற்றி யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. இன்று நம்மிடம் உள்ள மிக நவீன உபகரணங்கள் எதுவுமே அன்று இல்லை. அவர்களை பொறுத்தவரை புயல் மையம் கொண்டுள்ளது, காற்றடிக்கும், மழை பெய்யும், கடலுக்குள் செல்லக்கூடாது என்ற அளவில் மட்டுமே விழிப்புணர்வு இருந்தது. புயல் எச்சரிக்கை என்பது தெரியும், ஆனால் புயல் எங்கு கரையை கடக்கப் போகிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளும் வசதி அந்நாளில் இல்லை. புயலின் தீவிரம் இந்த அளவிற்கு இருக்கும் என்பது புயல் கரையை கடந்த பின் மட்டுமே தெரிந்து கொண்டாக வேண்டிய காலகட்டம் அது. அதுவரை நடக்க உள்ள கொடூரத்தை அறியாது வாழ்ந்தனர். அன்று இரவில் சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வீசிய கடும் புயலாலும் பலத்த மழையாலும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து சுமார் 20 அடி உயரத்திற்கு எழும்பியது ராட்சச அலைகள். ட்ரெயின் நம்பர் 653 பாம்பனிலிருந்து தனுஷ்கோடி வரை செல்லும் தனுஷ்கோடி பாம்பன் பேசஞ்சர் சரியாக இரவு 11:55க்கு தனுஷ்கோடி நோக்கிய தனது யாத்திரையை தொடங்கியது. யாத்திரை என்று சொல்வதற்கு முன் தனது இறுதி யாத்திரையை தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ரயில் தனுஷ்கோடியை நெருங்கும் சில 100 மீட்டர்களுக்கு முன் காற்றின் வேகம் மிக தீவிரமடைந்து கடல் கொந்தளிக்க தொடங்கியிருந்தது. இன்ஜின் டிரைவர் ரயில்வே சிக்னல் வேலை செய்யவில்லை என்பதை அப்போதுதான் கவனித்திருந்தார். தனுஷ்கோடியை புயல் தாக்கத் தொடங்கி இருந்ததால் அனைத்து தொடர்பு சாதனங்களும் செயல் இழந்து இருந்த நிலையில் ரயில்வே சிக்னல், தந்தி கம்பங்கள் என எதுவும் வேலை செய்யவில்லை.
டிரைவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பலத்த மழையின் காரணமாக சிக்னல் செயலிழந்திருக்கும் என்று கணிக்கத் தெரிந்தவருக்கு வரப்போகும் அபாயத்தை கணிக்கத் தெரியவில்லை. எங்கும் இருள் சூழ்ந்திருக்கவே ரயில் வருவதை தெரிவிக்க எந்த வழியும் இல்லாததினால் தன்னிடம் இருந்த விசிலை ஊதிக்கொண்டே வண்டியை நகற்ற ஆரம்பித்தார். அந்த நிமிடம், அந்த நொடி அங்கு இருக்கக்கூடிய 115 பேரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்கள் என எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நிமிடமும் மனதிற்குள்ளே திக்கென அடித்து கொண்டிருந்த நிமிடங்கள் அது. ஊழிக்காலமென பாய்ந்த ராட்சச பேரலையும் ஆழிப் பெருங்காற்றும் பொங்கி எழுந்து ரயிலை வாரி அள்ளிக்கொண்டு கடலுக்கடியில் மூழ்கடித்து கோர தாண்டவமாடியது. ரயிலில் பயணித்த அத்தனை பயணிகளும் கடலுக்கடியில் ஜலசமாதியானார்கள். சில நிமிடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்குமே, ஆனால் அந்த பேசஞ்சர் ரயில் நிலையத்தை அடைந்திருக்கும். அத்தனை உயிர்களும் மிக பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கும். ரயில் நிலையத்திற்கும் ரயிலுக்குமான சில 100 மீட்டர் இடைவெளியில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. விதி சற்றே வலியது. அதனால்தானோ என்னவோ அவர்கள் உயிர் பிழைக்க வழி கொடுக்காமல் தன்னுடன் அழைத்து கொண்டது. தனுஷ்கோடிக்கு முன்பே புயல் தலைமன்னாரை நெருங்கியிருந்தது. தலைமன்னாரும் பல 1000 உயிர்களை புயலுக்கு காவு கொடுத்திருந்தது. தலைமன்னார் கடலில் கலந்த உயிர்கள் தனுஷ்கோடி கரையில் உடலாக ஒதுங்க தொடங்கியிருந்த நேரம். தனுஷ்கோடியிலோ நிலைமை இன்னும் பரிதாபம். மின் கம்பங்கள் அருந்து ஊரே இருளில் மூழ்கியது. கட்டிடங்களின் கூரைகள் பீத்து கொண்டு பறக்கத் தொடங்கின. அவசர கால தொடர்பு சாதனங்கள் எதுவுமே, தந்தி கம்பங்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் அருந்து தொங்கின. என்ன நடக்கிறது என்று தகவல் சொல்லக்கூட அங்கிருந்தவர்களுக்கு வழி இல்லாமல் போனது. கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பி ஒரு ஊரையே மிரட்டி கொண்டிருந்தன. நடுநிசியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பலராலும் ஆழிக்காற்றின் வேகத்தை உணர முடியவில்லை. உறக்கத்தில் உயிரை தொலைத்தவர்கள் அநேகம் பேர் இருந்தும் அதிகரித்த காற்றின் வேகமும் அலைகள் மூலம் ஊருக்குள் புகுந்த தண்ணீரும் வரப்போகும் அசம்பாவிதத்தை எடுத்தியம்பத் தொடங்கின. இயற்கை கொடுத்த இந்த அபய அறிவிப்பை உணர்ந்து கொண்டவர்கள் வேகமாக சிலர் செயல்பட தொடங்கினார்கள். அங்கு குடியிருந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள் என்பதால் குழந்தைகள் பெண்களை சுமந்து கொண்டு பாதுகாப்பான இடம் தேடி நகரத் தொடங்கினார்கள். அடைமழையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் உயர்ந்த மணற்குன்றுகள் மட்டுமே. அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை உயிரை காப்பாற்றிக் கொள்ள. இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான இடமும் சில 100 உயிர்களை காப்பாற்றியது. ஒரு ரயில் 100 உயிர்களை காவு வாங்கியது என்றால் மறுபுறம் ஒரு ரயில் சில 100 உயிர்களை காவல் காத்தது. பெரும்பாலான மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேடி ஓடிய இடம் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலைத்தான். ரயில் நிலையமும் மேடான பகுதியில் இருந்ததே அதற்கு காரணம். மொத்த மக்கள் கூட்டமும் ரயிலை நிரப்பி கதவு ஜன்னல்களை இறுக மூடிக்கொண்டது. ஊர் முழுவதும் வெள்ளமும் சோகமும் ஒரு சேர பரவத் தொடங்கியிருந்தது. தங்கள் குழந்தையை, துணையை, உறவினரை தேடத் தொடங்கியது. தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது என மகிழ்ச்சியை விட தொலைந்து போன உயிர்கள் பற்றிய பயமும் சோகமும் அவர்களை வாட்டியது. தனுஷ்கோடியில் வசித்த சுமார் 3000 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டார்கள். உயிர் தப்பியவர்கள் கதறி அழுவதை பார்க்கும்போது நெஞ்சம் உருகுகிறது என்று நிருபர் ஒருவர் கூறியிருந்தார். சோறு தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். பலர் குடும்பத்தோடு ராமேஸ்வரத்தை நோக்கி நடந்து செல்கிறார்கள். ஒருவர் கட்டிக்கொள்ள வேட்டி இல்லாமல் இறந்து போன தன் மனைவியின் சேலையால் உடம்பை மூடிக்கொண்டு அழுத காட்சி கல்மனதையும் கரையச் செய்வதாய் இருந்தது என்று ஒரு நிருபர் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். கூச்சலும் குழப்பமும் நிறைந்ததாக மாறிப்போனது தனுஷ்கோடி. இது பற்றி எதுவுமே அறியாமல் தமிழகம் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் பொழுது புலர்ந்த பொழுது கூட தனுஷ்கோடியின் நிலைமை குறித்து ஒருவரும் முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை. படகு போக்குவரத்தும் ரயில் சேவையும் மட்டுமே இருந்தது. தரைப்பாலம் கிடையாது. மற்றும் ஒரு கொடுமையான விஷயம், குடிநீரும் உணவுப் பொருட்களும் தமிழகத்தில் இருந்து செல்லும் ரயில்கள் மூலமாக மட்டுமே கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள்.
புயல் பாம்பன் பாலத்தையும் பதம் பார்த்திருந்தது. தண்டவாளங்கள் அருந்து தொங்கின. ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் எவ்வித தொடர்பும் இன்றி தனித்து விடப்பட்டிருந்தது. குடிக்கும் நீருக்கு கூட வழி இல்லாத ஆழிசூழ் உலகாக மாறியிருந்தது தனுஷ்கோடி. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவத் தொடங்கியது. தமிழக அரசாங்கம் விழித்து கொண்டது. அன்றைய முதல்வர் மாண்புமிகு அமரர் பக்தவத்சலம் உடனடியாக செயல்பட்டு மத்திய அரசின் உதவியை நாடினார். நிலைமையை புரிந்து கொண்ட இந்திய அரசும் போர்க்கால அடிப்படையில் செயல்படத் தொடங்கியது. தனுஷ்கோடி துயர சம்பவத்தை தேசிய பேரிழப்பு என்று அறிவித்தது. இராணுவம் தொடங்கி முப்படைகளும் தனுஷ்கோடி நோக்கி விரைந்தன. முதல் தேவை நீரும் உணவும். வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலமாக உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டன. அடுத்த நாளும் மழை நின்றபாடில்லை. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்த காரணத்தால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. காப்பாற்றப்பட்ட மக்களை விட கண்டெடுத்த சடலங்களே அதிகம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எஞ்சிய தனுஷ்கோடியை சாரதா எனும் கப்பல் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரைந்தது. உயிர் பிழைத்த மக்கள் அனைவரையும் மதுரை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்த பின்னும் கூட அரசாங்கத்தால் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. 3ஆம் நாள்தான் அரசாங்கத்திற்கு நினைவு வந்தது ஒரு பயணிகள் ரயிலை காணவில்லை என்று. மீண்டும் தேடி இறுதியாக முடிவுக்கு வந்தனர், புயலில் ரயில் கடலோடு கடலாக கலந்திருக்க வேண்டும் என்று. அதில் பயணித்த 115 பயணிகளும் மாண்டு விட்டதாக அறிவித்தனர். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 40 கல்லூரி மாணவர்கள் ராமேஸ்வரத்திற்கு உல்லாச பயணம் வந்திருந்தனர். கடலில் மூழ்கிய ரயிலில் அவர்கள் பயணம் செய்தனர் என்ற தகவல் பின்னர் தெரிய வந்தது. இதில் நீச்சல் காளி எனும் மீனவர் மட்டும் தனியொரு ஆளாக பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். தனுஷ்கோடியில் வெள்ளம் வடிய பல நாட்களுக்கு மேல் ஆகியது. இந்தியாவையே நிலைகுலைய வைத்த சம்பவம் பற்றி உலகமே பரபரப்பாக பேசத் தொடங்கியது. தனுஷ்கோடியில் அடித்த புயலின் வேகம் மிக மிக அதிகம். தலைமன்னாரை கடக்கும் பொழுது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கும் பொழுது மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியுள்ளது. விளைவு 1500க்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை குடித்தது. 1500 ஏக்கருக்கும் மேலான நிலப்பரப்பு கடலுக்குள் இழுத்து கொண்டது. சொல்லப்போனால் 3 முழு பெரிய கிராமங்கள் இன்றும் கடலடியில்தான் இளைப்பாரி கொண்டுள்ளன. தனுஷ்கோடி துறைமுகத்தையும் சேர்த்து. ஆசியாவின் 20ஆம் நூற்றாண்டு பேரிழப்பாக ஐநா சபை இந்த சம்பவத்தை அறிவித்தது. மணலில் புதைந்த பிணங்களும் கடலில் மிதந்த பிணங்களும் ஏராளம். அவற்றை தேடி எடுக்க மீட்பு பணியினரால் முடியவில்லை. மேலும் பல உடல்கள் கழுகுகளாலும் மிருகங்களாலும் வேட்டையாடப்பட்டது. மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்த நிலையில் அரசு தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என்று அறிவித்தது. தனுஷ்கோடி மக்களுடன் சேர்ந்து அன்று தொலைந்த தனுஷ்கோடி இன்று வரை அடையாளம் காணப்படாமல் அப்படியே நிற்கிறது. எஞ்சிய தனுஷ்கோடியின் மிச்சங்களையும் பூர்வ குடிகளையும் சுமந்து கொண்டு மக்கள் வாழ தகுதியற்ற என்று முத்திரை குத்தப்பட்ட தனுஷ்கோடியில் இன்றும் சில குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மின் இணைப்பு கிடையாது. இரவு நேரங்களில் சிமினி விளக்குகள் மட்டுமே வெளிச்சம் தருகின்றன. அடிப்படை வசதி என்று எதுவும் கிடையாது. கடற்கரை மணலில் சில அடி ஆழத்தில் நன்னீர் ஊற்றுகள் இருக்கின்றன. இந்த நீரூற்றுகள் தான் இவர்களது நீர் ஆதாரம். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் காலம் காலமாக தனுஷ்கோடியில் வாழ்ந்து வரும் மீனவர்கள். மீன்பிடி தொழில் போக கடல் சிப்பிகளை கொண்டு கைவினை பொருட்கள் செய்து பிழைப்பு நடத்துகிறார்கள். தமது மூதாதையர் வாழ்ந்த இடத்தை விட்டு செல்ல மனம் வராமல் இங்கேயே தங்கிவிட்டனர். 2015ஆம் ஆண்டு எம்.ஆர். சத்திரம் கடற்கரையில் இருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை வரை 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலின் நடுவே சாலை அமைக்கப்பட்டு சாலையின் பாதுகாப்பு கருதி இருபுறமும் கற்களால் தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அரிச்சல் முனை வரை சென்று திரும்பி செல்லும் வளைவின் மைய பகுதியில் தூண் அமைக்கப்பட்டு அதன் மேலே அசோக சின்னம் நிறுவப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அத்தனை அடையாளங்களையும் அன்றைய ஒரு நாள் புயலில்
மொத்தமாக இழந்தது தனுஷ்கோடி. இதே போன்று எத்தனையோ தமிழர்களின் நகரங்கள் கடலுக்கடியில் மூழ்கி இருக்கிறது. குமரி கண்டம் முதல் தனுஷ்கோடி வரை பல நகரங்கள் கடலுக்குள் மூழ்கி இருக்கின்றது. தனுஷ்கோடியின் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சிவாய நம.